வெல்கம் டு 0 to infinity மேத் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ப்ராப்ளம் தான். இது வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் மாதிரி. நம்ம வந்து சிஎஸ்சிஆர் நெட்டு செட்டு பிஜிடிஆர்பி அப்புறம் ஐஐடி ஜாம் கேட் சியூஇடி டிஐஎஃப்ஆர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி தான். ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் y டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 இஸ் அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் சொல்யூஷனை கொடுத்துருக்காங்க. yp ஈக்குவல் டு a2 x பவர் 4 ப்ளஸ் a1 x கியூப் ப்ளஸ் a0 x ஸ்கொயர் தென் த வேல்யூஸ் ஆஃப் a0 a1 அண்ட் a0 அப்படின்னு கேட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பர்டிகுலர் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷன் இருக்கா, இங்கே வந்து டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை சிங்கிள் டெரிவேட்டிவ் பண்ணுங்கள். சிங்கிள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது 4x கியூப்னு வரும். x பவர் 4 வந்து 4x கியூப் இன்ட்டு a2 ப்ளஸ் எக்ஸ் கியூப்ன்றது எப்படி எழுதலாம், 3x ஸ்கொயர் a1 ப்ளஸ் a0 x ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எப்படி எழுதலாம், 2x a0 இப்படி எழுதலாமா. இதுதான் சிங்கிள் டெரிவேட்டிவ். ஸோ அதை நம்ம இப்படி எழுதியிருக்கோம், 4a2 x3 ப்ளஸ் 3a1 x ஸ்கொயர் ப்ளஸ் 2a0 x அப்படின்னு எழுதியிருக்கோம். இது செகண்ட் டைம் டெரிவேட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் டைம் டெரிவேட் பண்ணும்போது 4a2 கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ 4a2 x கியூப், சாரி இது x3 இல்லை x கியூபு. ஸோ எக்ஸ் கியூப் எப்படி பண்ணுறோன்னா 3x ஸ்கொயர்னு எழுதலாம் ப்ளஸ் 3a1 எழுதிக்கோங்க, 3a1 எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x. ஓகே, அதே மாதிரி இங்கே 2a0 எக்ஸை பண்ணும்போது 2a0 வந்து கான்ஸ்டன்ட் ப்ளஸ் 2a0 எக்ஸுன்றது 1. ஸோ இதுதான் டபுள் டேஷ். அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம், 4 into 3 12 a2 x square plus 3 into 2 6 a1 x plus 2 a0 அவ்வளோதான். ஸோ இதை நம்ம வந்து கிவனில் கம்பேர் பண்ணுவோம். கிவனில் என்ன கொடுத்துருக்குறாங்க, y டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணுங்கள் ரெண்டு இதுலேயுமே. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 12a2 ஈக்குவல் டு 9. ஸோ a2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இது கீழே வந்துடும். ஸோ 9/12ன்றதை வந்து கேன்சல் பண்ணி 3 4. ஸோ a2ன்றது 3 4. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து 3/4ன்னு இருக்கணும் ஃபஸ்ட் ஒன். ஏன்னா a2ன்றது 3/4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட்டு வருது, இது வரல. இது வந்து 1/3, இது வந்து 1/3ன்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது 2, இங்கே வந்து 6a1. ஸோ 6a1 ஈக்குவல் டு 2, தென் a1 ஈக்குவல் டு 2/6ன்னு இருக்கும். ஸோ 1/3. ஸோ a1 வந்து 1/3. ஸோ a1 1/3ங்கும் போது ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா a1 1/3 இது தான் வரும். ஸோ இதை டிக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் இதையும் செக் பண்ணிடலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம், தட் மீன்ஸ் 2a0 இஸ் ஈக்குவல் டு -1. -1 ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே 2 கீழே வந்துடும். அப்போ a0 இஸ் ஈக்குவல் டு -1/2. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட். உங்களுக்கு வந்து கிவனை கொடுத்துருக்குறாங்க, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்படி பார்த்துருக்கோம். 4 ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ண கற்றுக்கிட்டோன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.